நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய ஃபரலுடைய தொழுகைகள் எந்த நிலைமையை இருந்தால், சிலர்களை நாம் பார்க்குகிறோம் ஃபரலை மட்டும் தொழுது விடுகிறார்கள், சுன்னத்துகளையும் நஃபில்களையும் தொழுகுவதே கிடையாது. அதுவும் ஜும்மாவிலே நாம் யோசித்து பார்த்தால், தொழுகையை முடித்து விட்டால், ஃபரல் தொழுகை முடிந்து சலாம் கொடுத்து விட்டால், வலது பக்கம் சலாம் கொடுத்தால் இடது பக்கம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் எழுந்து போவதற்கு தயாராகி விடுவோம். தொழுகை முடிந்த உடனே நமக்கு அதற்கு பின்னால் சுன்னத்துகளும் இல்லை, நஃபில்களும் இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் எழுந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நேரங்கள் தொழுகைக்கு செலவு செய்கிறோம். வாழ்க்கையிலே ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் நமக்கு வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறான். 24 மணி நேரங்களை கொடுத்த ரப்பிற்கு நாம் எத்தனை நிமிடங்கள் கொடுக்குகிறோம்? 24 மணி நேரங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். 2 நிமிடங்கள் நமக்கு கொடுக்கிறோம், 4 நிமிடங்கள் கொடுக்குகிறோம், 5 நிமிடங்கள் தான் அவனுக்காக வேண்டி நாம் கொடுக்கிறோம். அவனோடு பேசுவதற்கு, அவனோடு நாம் உரையாடுவதற்கு சில நிமிடங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே. தொழுகையை சரிபடுத்த வேண்டும். தொழுகை சரியாகிவிட்டால் எல்லா காரியங்களும் சரியாகிவிடும். நம்மிலே நாம் என்ன செய்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகுடைய முன் சுன்னத்தை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதனுடைய நன்மை என்ன தெரியுமா? இந்த உலகம், இந்த உலகத்தை விடவும் அது பெரியது என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபுகுடைய சுன்னத்தை நாம் தொடர்ந்து தொழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையினுடைய முன் சுன்னத்துகளையும், ஒவ்வொரு தொழுகையினுடைய பின் சுன்னத்துகளும், ஒவ்வொரு தொழுகையினுடைய நஃபிலான வணக்கங்களையும் தொடர்ந்து தொழுகுவதுதான் இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆன்மீக பலம் ஏற்படும் என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமியர்களிடத்திலே பண பலம் இருக்கிறது, உடல் பலம் இருக்கிறது, ஆனால் ஆன்மீக பலம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக பலம் இருந்ததால் தான் இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும், எல்லா முடுக்குகளிலேயும், எல்லா மூலைகளிலேயும் இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. எல்லா போர்களிலேயும் வெற்றி பெறுவதற்கு ஆன்மீக பலம் தான் இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் உஹது போரிலேயும், பத்ரு போரிலேயும், ஹந்தக் போர்களிலேயும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மீக பலமும் சஹாபாக்களின் ஆன்மீக பலங்களும் தான் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. இன்றைக்கு பலகீனமே தொழுகை இல்லாமல் போனதுதான்.